பிதா, குமாரன், பரிசுத்தாவின் திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். சர்வ வல்லமை நல்ல பிதாவே, அருமையான இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் அன்பின் கர்த்தாவே, நாங்கள் அழிந்து போகிற ஆரோக்கியமான உபதேசம் என்கின்ற சத்தியத்தை கேட்பதற்கு ஆவலோடு காத்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆயத்தமாக ஆண்டவரே, நீர் அழைத்து வந்த உமது அன்பு அடியார் திரு பிரின்ஸ் சவுந்தரராஜ் ஐயாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, பேசுகிற அடியாரையும் கேட்கிற எங்களையும் ஆண்டவரே, நீர் உங்களுடைய கிருபின் சட்டுகளை மூடி மறைத்து உமது அடியானை வல்லமையாக பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகள் ஒன்றும் சிந்தாமல் சிதறாமல் எங்களுடைய ஆத்மாவுக்குள் பிரவேசித்து அது ஆண்டவரே நீ சொன்ன காரியங்களை நிறைவேற்றும்படியாக அந்த சத்தியத்துக்கு நாங்கள் செவி கொடுக்கத்தக்காக, கீழ்ப்படியத்தக்கதாக கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. இந்த கூடுகையின் தொடக்க முதல் முடிவரைக்கும் உங்களுடைய தெய்வீக பிரசனம் எங்களை ஆட்கொண்டு நடத்த வேண்டும் என்று எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். ஆண்டவர் மர்ம இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் அருமையான நாளின் மாலை கூடுகைக்கு வந்துள்ள உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். எனக்கு அருமையான திருச்சபை பிள்ளைகளே, இந்த நாளிலும் அழிந்து வரும் ஆரோக்கியமான உபதேசம் என்ற தலைப்பிலே நாம் சத்தியத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆரோக்கியமான உபதேசம், சவுண்ட் டாக்டரின். இன்னுமாக நாம் இந்த தலைப்பை அப்படியே மொழிபெயர்ப்போமே ஆனால் த டிஸப்பியரிங் ஹெல்த்தி டாக்டரின்ஸ். ஆரோக்கியமான உபதேசம் என்பது இந்த நாட்களே அழிந்து வருகிறது. 2 இளம் வாலிபர்களை ஊழியத்திற்கு தயார்படுத்துகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். அவர்களுக்கு 3 கடிதங்களை எழுதுகிறார். தீமோத்தேயுவுக்கு 2 கடிதங்கள், தீத்துவுக்கு 1 கடிதம். இந்த 3 கடிதங்களிலும் அவர் ஆரோக்கியமான உபதேசம் என்று 9 இடங்களிலே குறிப்பிடுகிறார். நான் உங்களுக்கு தீத்துவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தீத்து 2:1. நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு அடுத்தவைகளை பேசு. மற்ற போதகர்கள், ஊழியக்காரர்கள் எதை பேசுகிறார்கள் என்பதை குறித்து உனக்கு கவலை இல்லை. நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு அடுத்தவைகளை பேசு. ஆரோக்கியம் என்றால் உன்னுடைய வார்த்தைகள் ஒரு மனிதனை குணப்படுத்த வேண்டும். உன்னுடைய வார்த்தைகள் ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வர வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களிலே அது குறிப்பாக தமிழ் லாங்குவேஜ்ல தினசரி ஆயிரக்கணக்கான செய்திகள் பல ரூபங்களிலே வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த செய்திகளுடைய நோக்கம் என்ன? இந்த செய்திகள் என்ன விளைவை கொண்டு வருகிறது என்று நாம் சிந்திப்பதில்லை. இன்னும் அதுபோக நம்முடைய தமிழகத்தில் இருக்கிற திருச்சபைகளிலே ஓய்வு நாட்கள் தோறும், வெள்ளிக்கிழமைகள் தோறும் இன்னும் ஃபாஸ்டிங் பிரேயர், பலவிதமான சூழ்நிலைகளிலே உபதேசங்கள் வழங்கப்படுகிறது வேதத்தின் வசனங்களை கொண்டு. இந்த உபதேசங்கள் ஆரோக்கியம் உள்ளதாக இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஒரு மனிதன் பாவ நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார். சிலருக்கு அந்த பாதிப்பு அதிகமா இருக்கலாம், சிலருக்கு அது ஆத்தும மரணத்துக்கு நேராக அது இருக்கலாம், சிலருக்கு அவ்வப்போது வந்து போகிற ஃப்ளூ காய்ச்சல் மாதிரி இருக்கலாம். அவர்களை தொடர்ச்சியாக ஆரோக்கியப்படுத்துவது ஆரோக்கியமான உபதேசம். இப்படிப்பட்ட சிந்தனை பிரசங்கிக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவை. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நம் முன்னால் இருக்கிற கூட்டத்துக்கு அவர்களுக்கு ஆத்ம சுகத்தை கொண்டு வருகிற செய்தியை நான் கொண்டு வர வேண்டுமே என்ற தரிசனம் பிரசங்கிக்கிற ஊழியக்காரர்களுக்கு இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகம் செய்திகள் நிகழ்ச்சி நிரல்களாக, ஆராதனையிலே அது ஒரு நிகழ்ச்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு நாள் ஒரு திருச்சபையிலே ஒரு மூப்பர், அவர் அநேக கூட்டங்களை இந்த திருச்சபையிலே ஒழுங்கு செய்கிற பொறுப்பில் இருக்கிறார். அவரோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது, அது ஒரு ட்ரெடிஷனல் சர்ச், பாரம்பரிய திருச்சபை. அப்ப அந்த சபையில உள்ள ஒரு மனிதர் அவரிடத்துல வந்து சொன்னாரா, இன்னைக்கு பேசின பிரசங்கியார ஒழுங்கு பண்ணது யாரு?
இவ்வளவு நேரம் பேசணுமா? ஒரு 18-20 நிமிஷம் போதாதுன்னு கேட்டாராம். தங்களுக்கு வந்திருக்கிற நோயின் பாதிப்பை ஜனங்கள் அறியாமல் இருக்கிறார்கள். ஜனங்களும் அது தங்களுடைய ஆலயத்திலே உட்கார்ந்து இருக்கிற நேரத்தை அதிகப்படுத்தி விடக்கூடாது என்பதிலே ஆர்வமுடையவர்களாக இருக்கிறார்கள். இப்ப யாருக்குத்தான் ஆர்வம் வரணும்? என்னுடைய ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. இது போதகர்கள் மேல் விழுந்த கடமை. நம்ம ஜனங்கள் அப்படித்தான் இருப்பாங்க. சிலரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க நோய்க்கு அவங்களை ஐசியூல வச்சு ஆக்சிஜன் இதெல்லாம் செய்ய அந்த முகமூடி எல்லாம் போட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. சிலர் அது தாங்காமல் அதை பிரித்தெறிந்து கொண்டு வெளியே ஓடி வருகிறவர்கள் உண்டு. ஆனாலும் அவங்கள பிடிச்சு அவங்கள அந்த பெட்ல கட்டி வச்சிருந்தாலும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் அவங்க சுகத்தோட வாழ முடியும். இன்னைக்கு சபைக்குள்ள அப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அவர்கள் இருக்கிற நிலையிலே அப்படியே வைத்து விடாமல் அவர்களை சுகப்படுத்தி அவர்களும் செய்தி கொடுக்கிற ஆத்தும சுகம் பெற்ற மனிதர்களை போல மாற வேண்டும் என்ற தரிசனம் வேண்டும். அப்ப இதுல இன்னொரு குறை வருது. டாக்டர்ஸ் அன்குவாலிஃபைடா இருக்கிறாங்க. அதாவது போதகர்கள் தகுதியற்றவர்களாக இருக்கிறார்கள். சில இடங்களில் ரட்சிக்கப்படாதவர், வேற வேலை கிடைக்காதனால இந்த ஊழியத்தை ஒரு வேலையாக நினைத்து வந்தவர்கள். அப்ப அவர்களும் தகுதி இல்லாததினாலே இந்த ஆரோக்கியமான உபதேசம் இந்நாட்களிலே குறைந்து வருகிறது என்ற வார்த்தையை காட்டிலும் அழிந்து வருகிறது என்பதுதான் சரியாக இருக்கும் என்று சொல்லி நான் அந்த தலைப்பை கொடுக்கிறேன். தனிப்பட்ட முறையில் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களும் சரீர சுகத்தை வலியுறுத்தி சரீர ஆசீர்வாதத்தை வலியுறுத்தி பேசுகிறார்களே ஒழிய ஆத்மாக்களை குறித்த ஒரு தனி மனித ஆத்மாவை குறித்த அக்கறையற்றவர்களாக இருக்கிறார். ஆனால் கர்த்தர் தம்முடைய இரத்தத்தை சிந்தினது இந்த ஆத்மாவை பரலோகத்துக்கு கொண்டு செல்வதற்காக. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துக்கு அவர் வலியுறுத்துகிறார் பாருங்கள். தீத்து 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள். ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடுக்காதிருப்பாயாக. அதாவது இதுதான் ஆவியானவருடைய செயல்பாடு. அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்றால் அப்போ அபிஷேகம் பெற்ற மனிதன் மூலம் தான் அவர் அந்த காரியத்தை செய்ய முடியும். அவர் நேரடியாக பேசுவதில்லை. அப்போ அவருடைய ஸ்டைல்ல தான் நம்முடைய போதனை இருக்க முடியும். அவருடைய வேத புத்தகத்தில் இந்த வசனத்தை எடுத்து அவருடைய ஸ்டைலிலேயே பேச வேண்டும். அதாவது ஏவாள் அருகில சாத்தான் போய் எப்படி பேசியிருப்பான்? ஏவாளை பாவம் செய்ய வைக்கணும். அப்ப கொஞ்சம் ரசனையா தான் பேசியிருப்பான். தேவனுடைய தோரணையில பேசியிருக்காமல் ஒரு வித்தியாசமான அரவணைப்பிலே அவன் பேசியிருப்பான். இன்னைக்கு அப்படிப்பட்ட வித்தியாசமான அரவணைப்பிலே பேசுகிற ஊழியக்காரர்கள் மிகுந்து விட்டார்கள். ஏவாளை அந்த ஆத்மாவை அழிப்பதுதான் லூசிபருடைய நோக்கம். இன்னைக்கு சில ஊழியக்காரருடைய நோக்கம் ஆத்ம ஆதாயமாக இல்லாமல் அந்த மனிதனிடத்திலிருந்து வேறு ஆதாயத்தை எதிர்பார்ப்பதாக அமைந்திருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஒரு ஊழியக்காரன் போதிக்கணும். அவனுக்குள்ள ஆவியானவர் கொடுத்த அந்த அதிகாரம் இருக்கணும். அவன் பாவத்தை கடிந்து கொள்கிறவனாக இருக்கணும். ஒரு டாக்டர் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறாரோ அதுபோல முன்னால இருக்கிற கூட்டம் என்ன தேவை அதை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த வார்த்தைகளை ஆவியானுடைய உதவியோடு கொடுக்கிற வல்லமை உள்ளவராக இருக்கணும்.
நீங்க தீத்து 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்கள். தீத்து 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும், எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமாய் இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கு ஏற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்கிறவனுமாய் இருக்க வேண்டும். இதுதான் இன்னைக்கு குறைபாடு. தீத்துக்கு சொல்றாரு, நீ உபதேசத்தினால, குணப்படுத்துகிற அந்த உபதேசத்தினால, ஆரோக்கியமாக்குகிற அந்த உபதேசத்தினால நீ புத்தி சொல்லணும், எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணணும். தவறுதலான உபதேசத்தை கொடுக்கிறவர்களை, இந்த ஆரோக்கியமான உபதேசத்துக்கு எதிரடையாக பேசுகிறவர்களை கண்டித்து பேசணும். இதுல நீ வல்லவனாய் இருப்பது மாத்திரமல்ல, நீ போதிக்கிற வார்த்தைகள் முதலில் உன்னிடத்திலிருந்து வெளிப்படணும். நீ போதிக்கிற அந்த உண்மையான வசனங்களை நீ நன்றாய் பற்றி கொள்கிறவனாய் இருக்கணும். அது உன்னுடைய வாழ்க்கையில வெளிப்படணும். இன்னைக்கு அது தமிழகத்துக்குள்ள இருக்கிற லட்சக்கணக்கான பிரசங்கிமாருடைய வாழ்க்கையிலே ஒரு சின்ன கூட்டம் தான் என் வாயின் வார்த்தையும் என் வாழ்க்கையும் ஒன்றாயிருக்க வேண்டுமே என்ற கடவுள் பயம் இருக்குது. ஒரு ஊழியக்காரன் பரிசுத்தமாக வாழ வேண்டுமானால் அவனுடைய வாய்க்கு காவல் வைக்கப்பட வேண்டும். அவன் எல்லாரிடத்திலும் சரிசமமாக உட்கார்ந்து அவர்கள் பேசுவது போல பேச முடியாது. அவருக்கு எதிரிலே இருக்கிற ஜனங்கள் பேசுவது போல பேச முடியாது. அவர்கள் வேறுபட்டவர்கள். அவர்கள் ஆவியானவருடைய வாயாக இருக்கிறபடினாலே அவர்கள் அவ்வப்போது சாத்தானுடைய வாயாக மாற முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, மீண்டுமாக நான் தீத்து 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தீத்து 1:14. விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். இங்க ஒரு புதிய காரியத்தை சொல்கிறார். முன்னால இருக்கிற கூட்டம் விசுவாசத்தில சுகப்படுத்தப்பட வேண்டியது இருக்கிறது. விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி. இன்றைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்றால், நான் இன்றைக்கு ஆலயத்துக்கு போயிருக்கிறேன், நான் இந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறேன், இது நடக்கும்னு விசுவாசிக்கிறேன். அது ஒரு சாதாரணமான விசுவாசம், அது குழந்தைத்தனமான விசுவாசம், அது எல்லா ஜனத்திடமும் இருக்கிற விசுவாசம். இந்த விசுவாசம் ஆரோக்கியம் அடைய வேண்டுமானால், எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நம்முடைய நோக்கம் மாற வேண்டும். நாம் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. நாம் எதிர்பார்க்கிற காரியம் நடந்தாலும் நடக்காவிட்டால் நான் வித்தியாசமானவர், என்னை வழி நடத்துகிறவர் உண்டு, என்னுடைய முழு விசுவாசத்தை நான் அவர் மீது வைத்திருக்கிறேன். என் காரியம் கைகூடி வராவிட்டாலும் நான் அவரை தான் நம்பி இருக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, மீண்டுமாக தீத்து 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் பின்பகுதியை வாசிக்கிறேன். தீத்து 2:2. முதிர் வயது உள்ள புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் விசுவாசத்திலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி புத்தி சொல்லு. இப்ப இங்க இன்னொரு வார்த்தை சொல்றாரு, அவர்கள் விசுவாசத்தில் மாத்திரம் ஆரோக்கியமல்ல, விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும். முதிர் வயது உள்ளவர்கள் அன்பு குறைவா இருக்கிறாங்க, அவங்களுக்கு அதுல நீ ஆரோக்கியத்தை கொடு. பொறுமை குறைவா இருக்கு, அதுல ஆரோக்கியத்தை கொடு. அப்போ ஒரு செய்தியை தயார் செய்து வருகிற ஊழியர் எப்படி இருக்க வேண்டும்? எனக்கு முன்னால இருக்கிற கூட்டம் எதிலே அவர்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள், எந்த குணாதிசயங்களில் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள், எந்த ஆவியின் கனி அவர்களிடத்துல இல்லை. இதுதான் நம்முடைய நோக்கமா இருக்கணும். இது ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார். பிரசங்கத்தை எடுத்தெடுப்புல உட்கார்ந்து வசனத்தை எடுத்து புரட்டி எடுப்பது அல்ல, அல்லது உங்க திருமண்டலத்திலிருந்து அனுப்புகிற புத்தகத்தை படித்து பேசுவது அல்ல. என் முன்னால் இருக்கிற கூட்டத்துக்கு, நான் ஏற்கனவே கடந்த வாரங்களிலே சொன்ன செய்தியை போல, என் முன்னால் இருக்கிற கூட்டத்துக்கு நான் பொறுப்பாளி. கர்த்தர் இந்த ஜனங்களை என்னிடத்திலே ஒப்புக் கொடுத்திருக்கிறார். ஆகவே இவர்களுக்கு நான் என்ன சொல்ல வேண்டும், இன்னைக்கு என்ன நிலையிலே வந்திருக்கிறார்கள் என்று நீங்கள் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்வீர்களே ஆனால் கர்த்தர் உங்களுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்துவார். இந்த ஜனத்துக்கு ஏற்ற வார்த்தையை அவர் கொடுப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நான் 8:45 முடிக்கணும்.
4 குறிப்புகளை உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இதுதான் இன்றைக்கு நடமாடுகிற உபதேசம். ஆரோக்கியமற்ற உபதேசம், வேற்றுமையான உபதேசங்கள். அன்னைக்கு இருந்தது வேற்றுமையான உபதேசங்களை போதிக்காத பிடிக்கும். எது வேற்றுமையான உபதேசம்? வேதத்துக்கு புறம்பான உபதேசம். வேற்றுமையான உபதேசங்களை போதியாத படிக்கும், விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாத படிக்கும் சிலருக்கு கட்டளையிடு. அன்னைக்கு இப்படிப்பட்ட உபதேசங்கள் சபைகளுக்குள் வர ஆரம்பித்தது. வேற்றுமையான உபதேசங்கள், வேதத்துக்கு புறம்பான உபதேசங்கள். நமக்கு கிடைக்கிற 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 3/4 மணி நேரம் திருச்சபையிலே செய்து கொடுக்கிற நேரங்களிலே ஜனங்கள் நம்மை நோக்கி பார்த்து கொண்டு ரசனையாக இருக்கும்படியாக சில கட்டுக்கதைகளையும் சில வம்ச வரலாறுகளையும் பெருமைகளை, அன்றைக்கு யூதர்கள் அவர்களுடைய வம்ச வரலாறுகளை பேசியிருப்பார்கள் போல். இன்னைக்கு நாம சில ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், நான் அமெரிக்காவில் இருந்த பொழுது, நான் லண்டனில் இருந்த போது என்று பேசிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய சுய பெருமைகளை பேசுவதற்கு ஆவியானவர் அனுமதி கொடுக்கவில்லை. அந்த இடத்திலே ஆரோக்கியமான உபதேசத்தை தவிர வேதுவோம் பிரசங்கம் நல்ல ஆரோக்கியமான உபதேசம் தான். அது எந்த விதமான பிரசங்கமாக இருந்தாலும் சரி. நீ பெரிய வெள்ளிக்கிழமையில 7 வசனத்தையும் தியானிக்கிறீங்க அப்படின்னா அந்த 7 வசனத்துக்குள்ள நம்மை குணப்படுத்துகிறத அர்த்தத்தோடு இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையினுடைய பொருளை கற்றுக் கொடுப்பதுதான் ஆரோக்கியமான உபதேசம். பாருங்க, தீத்து 2ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்களை வாசிக்கிறேன். தீத்து 2ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்கள். நீயோ எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றும் இல்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்தில் விகற்பம் இல்லாமலும் நேர்மை குறைவு இல்லாமலும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை போதிக்கிறவனாய் இருக்கணும். என்ன ஒரு தாகம் பாருங்க பவுலுக்கு. மீண்டும் மீண்டுமாக இவர்கள் அபிஷேகம் பெற்ற அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆகவே இவர்கள் ஊழியத்தை சரியாக செய்வார்கள் என்று அவர் அல்லாமல் ஒரு முதிர்ந்த ஊழியன் தான் கடந்து வந்த பாதையிலே எப்படி தெளிவாக தைரியமாக கர்த்தருடைய வசனத்தை ஆரோக்கியமான உபதேசத்தை கொடுத்தாரோ அதை இவர்களும் கடைபிடிக்க வேண்டும் என்பதிலே வரிக்கு வரி அந்த வார்த்தையை வலியுறுத்துகிறார். எப்படி இருக்கணும்? நல்லொழுக்கம் உள்ளவன், குற்றம் பிடிக்கப்படாதவன். நீ கோர காணப்படக்கூடாது. நீ நிக்கிற இடத்துல இன்னைக்கு ஏன் நம்ம சரியான செய்தி கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால், சில இடங்களிலே திருச்சபையாரிடம் சில வேலைகளை செய்வதற்காக காசை வாங்கிவிட்டு நீ அதே ஆளுக்கு நீ எப்படி போதிக்க முடியும்? நீ உன் திருச்சபையார் முன்னிலையிலே நீ தவறுதலான பாவத்தை செய்திருந்துவிட்டு நீ ஒரு பரிசுத்தவான் வேடத்தை அதே ஆள் முன்னால போட்டு பேச முடியாது. மிக அழகாக சொல்கிறார், நீ குற்றம் பிடிக்கப்படாதவனும் ஆரோக்கியமான உபதேசத்தை அது ஒண்ணுதான் நீ பேசணும். வார்த்தைகள் ஜனங்களை குணப்படுத்தி கொண்டே இருக்கணும். சபை இந்த வாரம் இந்த மாதிரி அடுத்த வாரம் இருக்கக்கூடாது, அடுத்த வாரம் இந்த மாதிரி அதுக்கடுத்த வாரம் இருக்கக்கூடாது, இந்த வருஷம் இந்த மாதிரி அடுத்த வருஷம் இருக்கக்கூடாது. சபை பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்க வேண்டும். எவ்வளவு பெரிய தாகம்! ஏன் இன்னைக்கு சபைகள் சண்டை சச்சரவுகளால் நிரம்பி இருக்கிறது? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்க சில பாரம்பரிய திருச்சபைகளுடைய திருமண்டலங்களை உற்று நோக்கியவர்களே. ஆனால் நான் திருமண்டலங்கள் பெயர்களை சொல்ல விரும்பவில்லை. சில திருமண்டலங்கள்ல போதகர்கள் 100 பேருக்கு 50 என்று பிரிந்திருக்கிறார்கள். சில சபையில சண்டை சச்சரவோடு 2 போதகர்கள் வந்து விடுகிறார். ஒருவர் அங்க இருக்கிறவர் நான் ரிலீவ் ஆக மாட்டேங்கிறாரு, இன்னொருத்தர் வெளியிருந்து கொண்டு போடுறார். இவரு ஒரு சர்வீஸ் நடத்துறாரு, அவரு ஒரு சர்வீஸ் நடத்துறாரு. என்ன போதிக்க முடியும்? 2 பேருமே வேதத்தை போதிக்க முடியாது. 2 பேருமே ஆவியானவரால் இயக்கப்படாதவர்களாக இருக்கிறார்கள். அப்ப அந்த திருச்சபை யாரை உருவாக்கும்?
கள்ளனையும் கொள்ளக்காரனையும் கொலகாரனையும் தான் உருவாக்கும். அது எப்படி பரிசுத்தவான உருவாக்க முடியும்? அங்கே பாவ நோய் கொண்டவர்கள் தான் பெருகுவார்கள். ஏனென்றால் அவர்களை ஆரோக்கியப்படுத்துவதற்குரிய அருமருந்து அந்த திருச்சபையில இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அந்த 4 குறிப்புகளை நான் விரைவாக சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, ஆரோக்கியமான உபதேசம் கேட்பதற்கு கடினமா இருக்கிறது. மற்ற உபதேசங்கள் மனதிற்கு இதமா இருக்கிறது. இதுதான் இன்னைக்கு ஜனங்களுடைய இருதயத்துல பிசாசு உருவாக்கி இருக்கிற ஒரு எண்ணம். ஆரோக்கியமான உபதேசம் போர் அடிக்கு, அது கேட்கறதுக்கே கஷ்டமா இருக்கு. ஆனால் எதையாவது பேசுவார்களே ஆனால் அது கொஞ்ச நேரம் நல்லா இருக்கு. சண்டே சர்ச்சுக்கு போனா ஒரு 1/2 மணி நேரம் மனசுக்கு இதமா இருக்கிறது. ஒரு சொற்பொழிவு, அது பொழுதுபோக்காக இருக்கிறது. ஒரு 1/2 மணி நேரம் போகிறது தெரியல. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு அதனால்தான் சில ஊழியக்காரர்கள் நகைச்சுவையாக பேசுவதை தெரிந்து கொண்டார்கள். செய்தி கொடுப்பதிலே சில ஜோக் அடிப்பது தவறு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் செய்தியே ஜோக்காக இருக்குமே ஆனால் அங்கே உபதேச கோளாறு இருக்கிறது. அந்த இடத்துல வந்த ஜனங்கள் தங்களுக்கு ஒன்றையும் பெற்றுக்கொள்ளாமல் வந்த விதமாக திரும்பி போவார்கள். இல்ல வந்ததை விட இன்னும் கொஞ்சம் அதிக நோயோடு கூட திரும்பி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்தை பாருங்கள். யோவான் 6:60. இயேசு கிறிஸ்துவுடைய சீஷரில் அநேகர் இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை கேட்ட பொழுது, இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார். இது அந்த 12 சீஷர்கள் மாத்திரமல்ல, திரளான சீஷர்கள் அவர் கூட்டு. அவங்க சொல்றாங்க, இது கடினமான உபதேசம், இதெல்லாம் யார் கேட்க முடியும்? என்னுடைய பிரசங்கம் கூட சிலருக்கு அப்படித்தான் இருக்கலாம். ஆனால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏனென்றால் நான் உங்களுக்கு கணக்கு கொடுக்க போகிறவன் அல்ல. இந்த வார்த்தைகளுக்கு உரியவரிடம் நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு நேராகவே அவருடைய சீஷர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள், இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்? நீ கேட்கணுங்கிறதுக்காக உனக்கு நான் விஷத்தை தடவி தர முடியாது. இந்த இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்த நோக்கம் அவரோடு வாழ்வதற்கு நம்மை அழைத்து செல்வதற்காக. நான் போவேனானால் உங்களுக்கு நலமாயிருக்கும், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். இதுதான் ஒரு பிரதானமான நோக்கம். இந்த உலகத்துல சுகம் கிடைக்கிறது, இந்த உலகத்துல வேலை கிடைக்கிறது, இந்த உலகத்துல சில ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது எல்லாமே உன்னை வழிவிலகி விடாமல் உன் தேவைகளை சந்தித்து இங்கு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு, அவ்வளவுதான். ஆனால் ஒரு பூரணமான வாழ்க்கை என்பது ஒரு மனிதன் பரலோகத்திலே தன்னுடைய நித்தியத்தை கழிப்பதுதான். ஆகவே கர்த்தர் அதை குறித்த காரியத்தை, நானே ஜீவ அப்பம் என்று சொல்லி அந்த ஆவிக்குரிய ரகசியத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுது அதை புரிந்து கொள்வதற்கு கடினமான வார்த்தை என்று சொல்லி அங்கே இருந்த சீஷர்கள் வழி விலகி போகிறார்கள். நீங்கள் அடுத்த வசனத்தை பாருங்கள். சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தனக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலா இருக்கிறதோ என்று கேட்டார். இந்த உபதேசம் உனக்கு இடரலா இருக்கா அப்படின்னு கேட்கிறார். 63வது வசனம், நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அது ஆவியானவர் மூலம் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள், அது உனக்கு ஜீவனை கொடுக்கிற வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் ஆவியா இருக்கிறது, அது உனக்குள்ள கிரியை செய்யும், அது உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள். எவ்வளவு தெளிவாக இயேசு கிறிஸ்து தன் முன்னால் இருந்த அந்த சீஷர் கூட்டத்துக்கு ஒரு ஆரோக்கியமான உபதேசத்தை கொடுக்கிறார். ஆரோக்கியமான உபதேசம் என்றால் இந்த உபதேசத்தை பெற்றுக் கொள்கிறவனுக்கு அழிவு கிடையாது, அந்த ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. அந்த ஆத்மா நிரந்தரமாக வாழப் போகிறதற்கு வழி நடத்தக்கூடிய வார்த்தைகள் தான் ஆரோக்கியமான உபதேசம். நான் யோவான் 6ஆம் அதிகாரம் 57, 58ஆம் வசனங்களை வாசிக்கிறேன். அவர் சொல்றாரு, நான் வானத்திலிருந்து இறங்கின அப்பம். 58ஆம் வசனத்துல சொல்றாரு, இந்த அப்பத்தை புசிக்கிறவன் எவனும் எந்தென்றைக்கும் சாகான்.
எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை, இந்த உலகத்துக்குள்ள எனக்கு கம்ஃபர்டா நீ என்ன தர போறான்ங்கிற எண்ணம் தான் எனக்கு சீஷர்களுக்கு இருந்தது, இன்றைய கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கிறது. ஏன் இன்னைக்கு பிரபலமான ஊழியக்காரர்களை சுற்றி கூட்டம் கூடுகிறது என்று சொன்னால், அங்க போனா வீடு கிடைக்கும், இங்கே போனால் தோட்டம் கிடைக்கும், சுகத்தோடு வாழலாம், அங்க தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். எல்லாரும் தீர்க்க தரிசனம் சரியா கூட சொல்லலாம். ஆனா ஒருத்தர் கூட நீ மோட்சத்துக்கு போவியா நரகத்துக்கு போவியான்னு தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டான். ஏன்னா சொல்லுகிறவனுக்கே அதுல தெளிவு கிடையாது. எல்லாருமே தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் விரும்புகிற காரியம் உங்களை தன்னுடைய மடியிலே அரவணைத்து வைத்துக் கொள்ள விரும்புகிறார். ஆகையினால்தான் ரொம்ப ஆதங்கத்தோடு அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் என்னோடு கூட என்னுடைய சிம்மாசனத்தில் அமர்வீர்கள் என்று அறிவீர்களா. எவ்வளவு பெரிய வார்த்தை! அந்த மகிமையை நமக்கு கற்றுத்தர ஊழியக்காரர்கள் இல்லையே. அந்த வேதத்தை படிச்சுதான் நாம ரசிச்சுக்கணும். கர்த்தர் எவ்வளவு அழகா சொல்லி இருக்கிறாரு. என்னுடைய மகிமைய அவருடைய சிம்மாசனத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்கு அவர் ஆர்வம் உள்ளவராக இருக்கிறாரே. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, பரலோகத்தை குறித்த செய்திகள் உங்களுக்கு கசப்பாய் இருக்கிறது என்றால் உங்களிடத்திலே ஆவிக்குரிய நோய் முற்றிய நிலையில இருக்கு. இன்னைக்கு ஆரோக்கியமான உபதேசங்கள் ஏன் அழிந்து வருகிறது என்றால் கேட்பவர்களுக்கு கடினமாய் இருக்கிறது. ஆகவே உபதேசிக்கிறவர்கள் கேட்பவர்களை மகிழ்விக்கும்படியாக நற்செய்தியை கொடுப்பதை குறைத்துக் கொண்டார்கள். இன்னைக்கு ஹோட்டல்கள்ல ஃபுட்டு எல்லாமே பாய்சன்கிறான். நேற்றைய தினத்துல ஒரு செய்தி, இந்த சமோசா ஜாங்கிரி எல்லாமே சரீரத்தை கெடுக்கும் அப்படின்னு சொல்லி மத்திய சுகாதாரத்துறை கண்டுபிடிச்சிருக்கான். ஆனா அதை விடலாம் தாண்டி பாய்சனான உணவுகள் இன்னைக்கு அதிகமாய் கொண்டு போகிறது. இன்னும் 10 வருஷத்துல இந்தியாவுல 40% மேற்பட்டவர்கள் அந்த அவங்க அது சரீரம் அதிகமாக ஸ்தூலித்து அந்த அப்நார்மல் வெயிட்டுக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கெடுப்பு போட்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நல்ல உணவுகளை இன்றைக்கு பிள்ளைகள் விரும்புறதில்லை. அதே போலத்தான் கிறிஸ்தவர்களும் நல்ல சத்தியங்களை விரும்புவதில்லை. அவர்கள் மதவாதிகளாக வாழ்ந்து சாவதைத்தான் விரும்புகிறார்கள். ஒரு கிறிஸ்தவ கல்லறை தோட்டத்திலே ஒரு அடக்காராதனை நடைபெறுவதை விரும்புகிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஆனால் இயேசு கிறிஸ்துவோ நீ அவரோடு நித்தியமாக வாழுவதற்காக உனக்கு ஆரோக்கியமான உபதேசம் கொடுக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அதை அப்போஸ்தலனாகிய பவுல் 3 ஆண்டுகள் அரபு தேசத்து பாலைவனத்திலிருந்து அவரிடத்திலிருந்து நேரடியாக கற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு அந்த சத்தியத்தை கற்றுக் கொடுத்து, நான் உங்களுக்கு என்ன போதிக்கிறேனோ அதையே நீங்கள் பிரசங்கிங்கள் என்று தெளிவாக கற்றுக் கொடுத்தார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்கள் வேதாம கல்லூரியிலே படித்தது எல்லாவற்றையும் வந்து போதிக்காதீர்கள், தயவு கூர்ந்து போதிக்காதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற மிக அறிவு புத்தமாகிய வேத புத்தகத்தில் இருந்து. ஏனென்றால் ரட்சிக்கப்படாத சிலர் தங்களுடைய சுய அறிவினாலே இதை குறித்து ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதி தந்திரமாக சாத்தான் அதிலே தேவையற்ற குழப்பங்களை நம்முடைய மூளையிலே உருவாக்கி விட்டான். ஆகையினாலே இன்னைக்கு உபதேச கோளாறுகள் அநேக இடங்களிலே சுற்றி திரிகிறது. சில போதகர்கள் மிக தெளிவாக கர்த்தருடைய வார்த்தையை நான் புரட்ட மாட்டேன் என்று சொல்லி ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் இன்னைக்கு தைரியமாக ஆண்டவருக்காக நிற்கிறார். நீங்கள் அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களாக மாறுங்கள். மீகா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்கள். இன்னைக்கு ஜனங்களுக்கு ஏற்ற பிரசங்கி யாருன்னு பாருங்க. மீகா 2:11. மனம் போகிற போக்கின்படியே அபத்தமானதை உரைக்கிற ஒருவன் திராட்சரசத்தையும் மதுபானத்தையும் குறித்து உங்களுக்கு பிரசங்கிப்பேன் என்றால் அவனே இந்த ஜனத்திற்கு ஏற்ற பிரசங்கியாக இருக்கிறான். ஆமா, மனம் போகிற போக்கின்படி 2 வார்த்தை சொல்றாரு. ஒண்ணு திராட்சரசம், இன்னொன்னு மதுபான். ஜனங்களை மயக்குகிற காரியங்களை குறித்து போதிப்பானே ஆனால், ஜனங்களுக்கு மயக்க உணர்வு ஏற்படுகிற காரியங்களை குறித்து போதிப்பானே ஆனால் அவனே இந்த ஜனத்திற்கு ஏற்ற பிரசங்கி. அப்படிப்பட்ட பிரசங்கியாரை தான் நம்ம விரும்புறோம்.
இன்னும் அது அப்போஸ்தலனாகிய பவுல் கொஞ்சம் வித்தியாசமா சொல்றாரு. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3, 4 வசனங்களை பார்ப்போமே. ஆனால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் சேவியத்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக் கொண்டு சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். ஒரு பெரிய பட்டணத்துல, தமிழகத்துல ஒரு போதகர் ஆராதனையில சினிமா பாட்டு பாடுறாரு, ஆராதனையில சினிமா வசனங்களை பேசுறாரு. படித்தவர்கள், பண்பாளர்கள், திரள் கூட்டமான மக்கள் அந்த சபையில போய் உட்கார்ந்து இருக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அவர்கள் பாவ நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று பாருங்கள். ஜனங்கள் செவித்தின உள்ளவர்களாக மாறிவிட்டார். நீங்க அந்த காலத்துல வெள்ளிக்கிழமை தோறும் எங்க கிராமத்துல எல்லாம் எல்லாத்துக்கும் வீட்லயும் இஞ்சி துவைச்சு கொடுப்பாங்க, இஞ்சி சாறு எடுத்து கொடுப்பாங்க. ஏனென்றால் அந்த ஒரு வாரம் சாப்பிட்ட மக்கு பிள்ளைய பாதிக்க கூடாது அப்படிங்கிறனால 15 நாள் அல்லது மாதத்துக்கு ஒரு நாள் வேப்பல கசாயம் கொடுப்பாங்க, வயிற்றுல பூச்சி வரக்கூடாது என்பதற்காக. நாட்டு மருந்துகள் குடிப்பதற்கு கடினமா இருக்கும், ஆனால் அது சரீரத்துக்கு நல்லது. மருந்து கசப்பாத்தான் இருக்கும். ஆனா உன்னை கெடுக்கிற உணவுகள், பானங்கள், அது எல்லாமே உனக்கு இப்போதைக்கு நல்லா இருக்கும், ஆனா அது சரீரத்தை கெடுத்து போடும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஆவிக்குரிய உபதேசங்களும் அப்படித்தான், கேட்பதற்கு கடினமாக. ஆனால் நீ செவித்தின உள்ளவனாகி உனக்கு சுய இச்சைக்கேற்ற போதகரை தேடி நாடி ஓடுவாயானால், எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீ உனக்கு கிறிஸ்தவங்கிற பெயர் மட்டும் தான் இருக்கும். நீ கிறிஸ்துவுக்கு சொந்தமானவன் அல்ல. நீ கிறிஸ்துவோடு நிரந்தரமாக வாழ முடியாது. இரண்டாவதாக பாருங்கள், இந்த ஆவிக்குரிய ஆரோக்கியமான உபதேசத்துக்கும் ஆரோக்கியமற்ற உபதேசத்துக்கும் உள்ள வேறுபாடு. இந்த ஆரோக்கியமான உபதேசத்துக்கு கீழ்ப்படிவது கடினமாக இருக்கிறது. ஆரோக்கியமற்ற உபதேசத்துக்கு கீழ்ப்படுகிறது எளிது. இந்த ஆரோக்கியமான உபதேசத்துல ஆவிக்குரிய கீழ்ப்படுதல் இருக்கணும். ஆனா மற்ற உபதேசங்கள்ல அது சரீரப்பிரகாரமாக சில காரியங்களுக்கு கீழ்ப்படியணும், அவ்வளவுதான். இல்லாட்டா கீழ்ப்படியாம இருந்தாலும் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அது ஒன்றும் உங்களுக்கு எந்த விதமான ரிசல்ட்டையும் கொண்டு வர போவதில்லை. ஆகவே ஜனங்கள் இந்த ஆரோக்கியமான உபதேசத்தை வெறுப்பதற்கு காரணம் அது கீழ்ப்படிவதற்கு கடினமாக இருக்கிறது. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பாருங்கள். 1 தீமோத்தேயு 5:20, மற்றவர்களுக்கு பயம் உண்டாக்கும்படி பாவம் செய்தவர்களை எல்லோருக்கும் முன்பாக கடிந்து கொள். மிக கடினமான ஒரு உபதேசம். ஒரு சபையில தப்பு பண்ணவர்களை பப்ளிக்ல கடிந்து கொள் என்கிறார். அப்ப எந்த அளவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்தமாக இருப்பாரேயானால், அவர் தீத்துவையும் தீமோத்தேயுவையும் பரிசுத்தவான்களாக உருவாக்கி அவர் எப்படிப்பட்ட போதனை கற்றுக் கொடுக்கிறார் பாருங்கள். ஒருவேளை இன்னைக்கு நீங்க அதை செய்ய முடியாவிட்டாலும் அந்த சபைக்குள்ள இருக்கிற பாவத்தை கடிந்து கொள்ளலாமே. நீங்கள் மனிதனை கடிந்து கொள்ள வேண்டாம். ஆனால் அங்கே புறையோடி போய் இருக்கிற பாவத்தை கடிந்து கொள்வதிலே உங்களுக்கு ஏன் தயக்கம்? கீழ்ப்படுகிறார்கள். இது ஜனங்களுக்கு கீழ்ப்படுவது கடினம் என்று உணர்வு வருமே, ஆனால் அது அவர்கள் பாடு. ஆனால் அதை காட்டிக் கொடுக்க வேண்டியது உங்களுடைய வேலை இல்லையா? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஆரோக்கியமான உபதேசம் அழிந்து வருவதற்கு காரணம் நம்முடைய பார்வை கர்த்தரை விட்டு பிரிந்து மனிதர்களை நோக்கி சென்று விடுகிறது. அவர்களிடத்தில் சில ஆதாயங்களை நாம் எதிர்பார்ப்பதினாலே அவர்களுக்கு ஏற்ற ஊழியர்களாக, போதகர்களாக, பிரசங்கிகளாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் கர்த்தருக்குரியவன். இதுதான் தாவீது கோலியாத்தை வெற்றி கொள்ள போகும்போது, நான் கர்த்தருக்குரியவன், நான் சவுலுக்குரியவன் அல்ல என்ற தைரியத்தோடு போனான். நமக்குள்ள அந்த சிந்தனை வரணும், நான் கர்த்தருக்குரியவன். நீங்க கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்?
நீ சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம போகும்படி, இந்த ஆரோக்கியமான உபதேசத்துக்கு கீழ்ப்படியாமல் போகும்படி வேறு ஒரு காரியத்தை சொல்லி உன்னை மயக்கினவன் யார்? இன்னும் அடுத்த வசனத்துல கலாத்தியர் 5:7 பாருங்கள். அங்கே சொல்கிறார், சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை தடை செய்தவன் யார்? பிசாசானவன் இன்னைக்கு ஒரு கூட்டத்தை மயக்கி கொண்டிருக்கிறான். அவர்களை கர்த்தருடைய பாதையிலே செல்ல விடாதபடி தடை செய்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, பேதுருவை பாருங்க. பேதுரு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நான் பின்பகுதியை வாசிக்கிறேன். கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடர்தற்கேதுவான கல்லும் விழுதற்கேதுவான கண்மலையும் ஆயிற்று. இந்த ஆரோக்கியமற்ற உபதேசத்தை கேட்கிற மக்களுக்கு இயேசு கிறிஸ்து இடறுகிறதற்கான கல்லாக, விழுகிறதற்கு ஏதுவான கண்மலையாக மாறி போனார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உனக்கு சபைக்குள்ள உட்கார்ந்து செய்தி கேட்பதிலே சத்தியத்தை பேசும் பொழுது அது உனக்கு இடரலாய் இருக்கிறதோ? எனக்கு அருமையான, நீங்க தீத்து 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்க. தீத்து 3:3, வழிதப்பி நடக்கிறவர்களும், நான் பாதியிலிருந்து ஆரம்பிக்கிறேன், பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும், நற்குணத்தோடும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும், பகைக்கப்படத்தக்கவர்களும். யாரெல்லாம் சத்தியத்துக்கு கீழ்ப்படிவதில்லை என்று சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் போட்டிருக்கிறார். சில காரியங்களை மட்டும் உங்கள் முன்னிலையிலே நான் வாசித்தேன். வழிதப்பி நடக்கிறவர்கள், பலவித இச்சைகளுக்கு அடிமைப்பட்டிருக்கிறவர்கள், துர்க்குணத்தோடு வாழ்கிற மக்கள், பலவித இன்பங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிற மக்கள். நல்லா கவனிங்க, பலவித இன்பங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிற மக்கள், அதாவது சிற்றின்ப அடிமைகள், பொறாமையோடு வாழுகிற மக்கள். இப்படி ஒரு பெரிய பட்டியலையே கொடுக்கிற. அப்ப இந்த பாவ வியாதி இருக்கும் பொழுது உனக்குள்ள என்ன ஆசை வருதுன்னா, தேவனுடைய ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்கக்கூடாதபடி பிசாசானவன் உன்னை மயக்க நிலையில வச்சிருக்கிறான், உன்னை தடை பண்றான். உனக்கு கீழ்ப்படிவது கடினமா இருக்கிறது. ஆகையினால்தான் இன்றைக்கு அநேகம் பிரசங்கிகள் ஜனங்களுக்கு ஏற்ற பிரசங்கிகளாக மாறி ஆரோக்கியமான உபதேசத்தை உபதேசிப்பதை நிறுத்தி விட்டார்கள். 3ஆவதாக பாருங்கள், இந்த ஆரோக்கியமான உபதேசம் உலகத்தை வெறுக்க சொல்கிறது. ஆரோக்கியமற்ற உபதேசம், சிற்றின்ப உபதேசம், இஷ்டப்படி வாழலாம் என்று சொல்லுகிறது. அதனாலதான் ஜனங்களுக்கு பொழுதுபோக்கு செய்திகள் ஆவலா இருக்குது. நீங்க தீத்து 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தீத்து 2:12, நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ணணும். இதான் ஆரோக்கியமான உபதேசம். நாம் அவபக்தியை வெறுக்கணும், இவ்வுலக இச்சைகளை வெறுக்கணும், நாம் தெளிந்த புத்தியா இருக்கணும், என்ன நடக்குது என்பதை அறிந்து கொள்கிற நல்ல கான்சென்ட்ரேஷனோட வாழணும், நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் ஜீவனம் பண்ண வேண்டும். இதுதான். இது இன்னைக்கு அநேக ஜனங்களுக்கு இது எப்படியா உலகத்தை நான் வெறுக்க முடியும்? ஏன்னா ஊழியக்காரர்களே பிளைட் வாங்குறதா, ட்ரெயின் சொந்தமா வாங்குறதா, இல்ல ஏதாவது குட்டி தீவை சொந்தமா வாங்கிருவோமா, மலை வாங்கியாச்சு, கடல் விற்க மாட்டேங்கிறான். ஏன்னா பணம் பெருகுது. அவங்க கேட்டா எங்களுக்கு ஜனங்கள், எங்கள் மூலம் அற்புதம் நடக்குது, ஜனங்கள் போடுறாங்கிறாங்க. அப்படி அல்ல, இது பிசாசினுடைய ஒரு தந்திரம். இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபம் தான், அன்றன்றுள்ள ஆகாரத்தை அன்றென்று எங்களுக்கு தார், ஊழியத்தின் தேவைகளை அதன் நாட்களிலே சரியாக சந்திப்பார். அது எவ்வளவு பெரிய ஊழியமாக இருந்தாலும் சரி, அதுக்கு அந்த ஊழியத்தின் தேவையை போக உனக்கு மடமடன்னு பணம் குவிந்தால் என்ன நடக்கிறது என்றால், நீ அந்த ஊழியத்தை ஒதுக்கி வச்சுட்டு நீ வேற காரியங்களை கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட, உலகத்தை நோக்கி ஓட ஆரம்பித்து விடுகிறார். பிசாசானவன் உன்னை மயக்குகிறான். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே,
உலகத்தை வெறுக்கும் செய்தி ஆரோக்கியமான உபதேசம். ஆனால் எப்படியும் வாழலாம் என்ற உணர்வை கொடுக்கிற. ஆமா, சில பரிசுங்க என்ன பேசுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது, எதை வேணாலும் பேசுவான். நம்ம இப்படி பார்த்து கொண்டிருக்கிறோமே, ஒழுக்கம் கட்ட ஊழியர்களுடைய செய்திகள் பேப்பர்களிலே எப்படி நாற்றம் எடுக்கிறது என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அவர்களுக்காக ஜெபிப்பது நல்லதுதான். ஒரு கூட்டத்தார் அவர்களுக்காக ஜெபியுங்கள் ஜெபியுங்கள் என்கிறார்கள். ஆனால் அவர்கள் மேடையில் இருந்து பேசும் பொழுது லட்சக்கணக்கான வாலிபர்கள் பாதிக்கப்பட்டார்களே, அவர்களுக்காக யார் ஜெபிப்பது? அந்த ஒருத்தனுக்காக ஜெபியுங்கள் நல்லது. ஆனால் அவர்களால் அழிந்து போன அந்த லட்சக்கணக்கான வாலிபர். 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 26ஆம் வசனத்தை பாருங்கள். பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிற அருமையான பிள்ளைகள், அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்கணும். இதான் ஆரோக்கியமான உபதேசம். இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களினாலே வஞ்சிக்கப்பட்டிருக்கிற அருமையான வாலிப பிள்ளைகளை இது இச்சப்பா, இது தவறு என்று சொல்லி அவர்களை மறுபடியும் அந்த மயக்கம் தெளிய வச்சு, அவங்க ஒரு மாயையில் இருக்காங்க, அவ்வளவு ஈஸியால அவங்களுக்கு சத்தியத்தை கொடுத்துட முடியாது. ஆவியானவருடைய உதவியோடு அவர்களை மயக்கம் தெளிய வைத்து அவன் கண்ணிக்கு, என் பிசாசுதான் ஒரு ஊழியக்காரன் ஊர்ல வந்திருக்கிறான், அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாக பொறுமையாக சாந்தமாக அவர்களுக்கு உபதேசித்து என்று சொல்லி தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். ஆரோக்கியமான உபதேசம் எவ்வளவு ஒரு ஜனங்கள் மீது அக்கறையுள்ள உபதேசம். ஆரோக்கியமற்ற உபதேசம் ஜனங்களை ஒரு மயக்க நிலையில கொண்டு வந்துடும். ஊழியக்காரன சினிஸ்டார் மாதிரி ஆக்கிது. இன்னைக்கு அப்படிப்பட்ட பாதிப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. ஏன் கிறிஸ்தவ பிள்ளைகள் தற்கொலை செய்கிறார்கள்? ஏன் கிறிஸ்தவத்திலே திருமண முறிவு அதிகமாக இருக்கிறது? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, மது கடைகள்ல படிச்ச கிறிஸ்தவங்க ஓப்பனா போய் பாருக்கு போறாங்க. அவர்கள் மயக்க நிலையில் இருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்னும் ஒரு குறிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நோக்கம் உண்டு. ஆனால் ஆரோக்கியமற்ற உபதேசத்துக்கு எந்த பர்பஸும் கிடையாது. ஆரோக்கியமான உபதேசம் தேவனுடைய ராஜ்யத்தை வலியுறுத்துகிற ஒரு செய்தி. நாம் தேவனோடு வாழப்போகிறோம் என்பதை வலியுறுத்துகிற செய்தி. நீங்க 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 10, 11ஆம் வசனத்தை பார்ப்பீர்களானால், நீயோ என் போதகத்தையும் நடக்கையையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் அறிந்திருக்கிறாய். பவுல் சொல்றாரு, என்னுடைய எழுத்துக்களின் நோக்கத்தை நீ அறிந்திருக்கிறாய். இன்னும் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகை செய்வோம். பாருங்க, அந்த சின்ன ஊழியக்காரனுக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் இந்த சாதாரண ஊழியம் நினைச்சிடாத. உனக்கு பாடு உண்டு. அவருடைய வசனத்துல வார்த்தையில தீமோத்தேயு ஒரு எழுதுகிற வார்த்தைகள் அவர் அதிகமாக வலியுறுத்துகிற காரியம், நீ கர்த்தருக்காக தீங்கு அனுபவி. இப்போ சொல்றாரு, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். இந்த உயர்ந்த காரியம் அங்கே ஆரோக்கியமான உபதேசத்திலே நோக்கமாயிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நடமாடுகிற அதிகமான செய்திகள், போதிக்கப்படுகிற அதிகமான செய்திகள், எப்படியும் வாழலாம், எப்படியும் வாழலாம். மிக வேதனையான காரியங்கள். நான் அருமையான TLC திருச்சபையை சொல்லவில்லை, என்னுடைய காதுகளிலே விழுந்த சில பத்திரிகை செய்திகளிலே படித்து அறிந்து கொண்ட காரியத்தை சொல்லுகிறேன். சில போதகர்கள் மதுபானத்துக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். சில போதகர்கள் வேசித்தனம் பண்ணுகிறார்கள். ஒரு முறை நான் ஒரு கூட்டம் ஆந்திரா பகுதியிலிருந்து ஒரு கூட்டம் ஒரு பாரம்பரிய திருச்சபையினுடைய போதகர்களோடு நான் ட்ரெயின்ல டிராவல் பண்ணேன். அவர்கள் பேசின தெலுங்கு எனக்கு புரியவில்லை. ஆனால் என் அருகில இருந்து ஒரு போதகர் ரொம்ப சுவாரஸ்யமாக அவருடைய செல்போன்ல சினிமா பார்த்துக்கிட்டு வந்தார். மஃப்டியில இருந்தனால அவர் யாருன்னு எனக்கு தெரியல. நான் அவரோடு பேசின பொழுதுதான் அவர்கள் எல்லாரும் போதகர்களை நினைத்தேன். எந்த தகுதியும் கிடையாது.
போதகருக்குரிய எந்த குணாதிசயத்தையும் அதில் ஒரு போதகரிடம் கூட நான் பார்க்கவில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஆரோக்கியமான உபதேசம் ஒரு நோக்கத்தோடு போதிக்கப்படுகிறது. இன்னைக்கு அந்த நோக்கத்தை உள்வாங்கி கொண்டு போதிக்கிற போதகர்கள் குறைந்து விட்டார். ஒரு நாளும் நீ சார்ந்திருக்கிற திருச்சபைக்கு என்று ஒரு போதகத்தை உருவாக்கி கொள்ளாது. திருச்சபை பரலோகத்துக்கு வராது. ஆவியானவருடைய எழுத்துக்கள் தான் உன்னை பரலோகத்திலே கொண்டு சேர்க்கும். அந்த ஆவியானவருடைய எழுத்துக்களுக்கு நீ முக்கியத்துவம் கொடுப்பாயானால், வெளிப்பாடுகளுக்கு அல்ல. ஜனங்கள் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்களே, அப்படிப்பட்ட போலிகளுக்கு அல்ல. ஆவியானவர் உன் கையிலே கொடுத்திருக்கிற இந்த வேத புத்தகத்தின் வார்த்தைகளுக்கு நீ முழுமையாக கீழ்ப்படிய வேண்டுமே. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆரோக்கியமான உபதேசத்தின் மீது ஜனங்களுக்கு வெறுப்பாயிருக்கிறது. நோக்கமற்ற, அதுல ஒரு பர்பஸ்லெஸ், எதை வேணாலும் பேசுவாங்க, கொஞ்ச நேரம் பொழுதுபோக்காக கேட்டுக்கொண்டு வரலாம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சாட்சியை பாருங்கள். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 11, 12 வசனங்களை வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 1, 11, 12. நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி, அதுக்கு என்ன அழகான வார்த்தைகளோட பாருங்க, காஸ்பலுக்கு நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷம், இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்ததை சொல்லுகிற வார்த்தை தான் சுவிசேஷம், நற்செய்தி. எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசம், தேவன் சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கு இந்த ஊழியத்தை தேவன் நற்செய்தியாகிய புத்தகத்தின் மூலம், இயேசு கிறிஸ்துவாகிய அந்த வார்த்தையின் மூலம் உங்கள் கரங்களிலே கொடுத்திருக்கிறாரே, அதுதான் ஆரோக்கியமான உபதேசம். ஆரோக்கியமான உபதேசத்தை போதிக்க வேண்டியது, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய ஊழியங்களிலே எல்லாரும் ஊழியக்காரர்கள் என்று ஏற்கனவே நான் சொல்கிறேன். ஆண்டுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஊழியக்காரர்கள். எந்த இடத்துல பேசினாலும் இந்த வார்த்தை ஆவியானவருடைய வார்த்தையா, இது ஒரு ஆரோக்கியமத்தை உருவாக்கக்கூடிய வார்த்தையா, என் முன்னால் இருக்கிற கூட்டத்திற்கு பரலோக தரிசனத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தையா, இந்த சிந்தையோடு ஊழியம் செய்யுங்கள். 2 பேதுரு 1 அதிகாரம் 16 வசனம், 2 பேதுரு 1:16 அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவர்களாக அல்ல. பேதுரு சொல்லுகிறார், நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாக. ஒருவேளை அவர் நேருக்கு நேர் இயேசுவை பார்த்தார், ஆனால் நாம் சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது ஆவியிலே அவரோடு உறவாடுகிறோம், அவருடைய வார்த்தைகளை கேட்கிறோம், அவரை தரிசிக்கிறோம். அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் அறிவிக்கிறோம். இதுதான் ஆரோக்கியமான உபதேசம். வல்லமையை அறிவிக்கணும், கர்த்தருடைய மகாபெரிய வல்லமையை அறிவிக்கணும், கர்த்தருடைய வருகையை அறிவிக்கணும். ஏன்னா அதுதான் நமக்கு ஹோப், அதுதான் அவார்டு, அதுதான் எண்ட். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அழிந்து வருகிற ஆரோக்கியமான உபதேசத்தை அழிவிலிருந்து மீட்பது கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். நம்முடைய ஜனங்களை, சபைகளை மீண்டும் ஆரோக்கியமான உபதேசத்துக்கு திருப்புவோம். நாம் அவரோடு நித்தியமாக வாழப் போகிறவர்கள். கர்த்தர் அவரு பவுல் சொல்றாரு, என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு என்னை ஏற்படுத்தினார் என்கிறார். கர்த்தர் உங்களை உண்மை உள்ளவன் என்று நீ இந்த இரவுல இந்த சத்தியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இதற்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். உங்களை பரலோகத்துக்கு வழி நடத்துவார். உங்களை கொண்டு ஒரு கூட்டத்தை பரலோகத்துக்கு வழி நடத்துவார். கர்த்தர் அப்படிப்பட்ட மகாபெரிய கிருபையை நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. ஆமென். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நாளின் மாலை வேளைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நீர் எங்களோடு பேசிய வார்த்தைகளுக்காக நன்றி. நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆரோக்கியமான உபதேசத்துக்கு நன்றி. நாங்கள் இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய உதவி செய்யும். உங்களுடைய வல்லமையின் கரம் எங்களோடு இருக்கட்டும், தேவ கரம் எங்களோடு இருக்கட்டும். இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உம்மோடு சிம்மாசனத்திலே அமர்கிற அந்த கிருபையின் ஆசீர்வாதத்தை கொடு ஆண்டவரே. தொடர்ச்சியாக இந்த செய்திகளிலே அவர்களுக்கு ஆர்வத்தையும், கீழ்ப்படிவதிலே ஆர்வத்தையும், மற்றவர்களுக்கு இதை சொல்வதிலே ஆர்வத்தையும் ஏற்படும். அருமையான செய்தியை கேட்ட குடும்பங்கள் எல்லாவற்றிற்கும் இந்த உலகத்தின் தேவைகளை நீர் ஆண்டவரை அற்புதமாக சந்தியும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் வேண்டிக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல பலன் மறவாதே. ஆமென்.
ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இருந்து இன்றும் என்றும் சதா காலங்களில் நம்முடைய ஆசீர்வதித்து நடத்தி காப்பதாக. ஆமென். ஆமென்.